கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 பேதுரு 3:9. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது, ஏசப்பா நம்ம மேலே ரொம்ப பொறுமையாக இருக்காராம். எந்த அளவுக்குன்னா நீடிய பொறுமை. ஆமென். நம்ம மேலே அவ்வளோ பொறுமையாக இருக்கார். ஏன் தெரியுமா? நம்ம கெட்டு போகாதபடி மனம் திரும்பி அவருக்காய் வாழும்படி அவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார். நம்ம எவ்வளோ பாவம் பண்ணுறோம், எல்லாத்தையும் மன்னிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம மனம் திரும்ப மாட்டோமா அப்படின்னு நினைத்து ஒரு நாளாச்சும் என் பிள்ளை அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுட்டு எனக்காக வாழ மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம மேலே பொறுமை உள்ளவராய் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமென். மனம் திரும்பி அவருக்காய் வாழுங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்படி வாழலையா? இன்னும் பாவம் செய்துகிட்டே இருக்கீங்களா? இன்னும் அவரை விட்டு தூரமாக போகிறீங்களா? இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, மனம் திரும்பி உங்களுக்காய் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்கள் சொல்லும் போது ஏசப்பா அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பா உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.